இனிமேல் இந்த ஷோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி ஷோல இருந்து வெளியேறி இருக்காங்க மணிமேகலை. அதாவது மேட்ரு என்னன்னா, அந்த குக் வித் கோமாளி அப்படின்னு ஒரு ஷோ விஜய் டிவியில் ஓடிட்டு இருக்கும். அதான் அந்த பிக் பாஸுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த டிவி ஷோல மணிமேகலை இந்த சீசன்ல ஆங்கரா இருந்தாங்க. அவங்க இந்த சீசன் மட்டும் இல்ல, கடந்த ஒரு 4 சீசனா அந்த ஒரு ஷோல ஒரு பார்ட்டா இருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்த அந்த ஷோ விஜய் டிவியில் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தெரியும், பிரியங்கா டேஸ் பவுண்டே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கண்டஸ்டன்டா வர நம்ம கண்டஸ்டன்ட் அது ஒரு குக்கா வந்துச்சுன்னா குக்கு வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டு கோமாளி வேலை இருக்கிற ஆங்கர் வேலை எல்லாத்தையும் அவங்கதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பாசி வேலை பார்த்துட்டு ஒரு 3-4 எபிசோட அந்த மணிமேகலையோட ஆங்கரிங்ல போய் குறுக்க பாஞ்சுக்கிட்டே இருந்து காண்டான மணிமேகலை மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சீனியர், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓஹோ, அவங்க சீனியரா, சரி அவங்களே வச்சு நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா குக் வித் கோமாளி விட்டே விளையிட்டாங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது. 4 சீசன்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தன் வந்து ஆங்கர் பொசிஷன்ல இம்ப்ரூவ் பண்ணி அதை டாமினேட் பண்ணி இதையே தான் அந்த பொம்பளை பிக் பாஸ்லயும் இதுவும் ஒரு கண்டஸ்டன்ட்ன்றத மறந்து பிக் பாஸ் மாதிரி பண்ணி அந்த சீசனையே ஸ்பாயில் பண்ணுது. விஜய் டிவி இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் வெளியே வந்துருவாங்க, அதை மட்டுமே வச்சு ஷோ நடத்து.